அப்போ அதான் ரொம்ப குளிர்ந்து போல இருக்கு. ஹாய் எஸ் ஹாய் சுவாமி மச்சா, ஹாய் சரோ, ஹாய் முருகா, சிவா, சுவாமி, ஹர்ஷித், பாத்தி, அம்முமா, பேரழகி, சங்கர், சுவாமி, சந்துரு. தண்ணி குடிக்கல. சரி, நீங்கள் குடிச்சிங்களா தண்ணி? என்ன கேட்குறீங்களே, உங்களுக்கு இப்போ எப்படி இருக்க உடம்பு? ரொம்ப லேட் நைட்டு ஒர்க்கு முடிச்சுட்டு வரீங்க, அப்புறம் என் லைவில் கண்ணை திறந்து பார்த்துட்ருக்கீங்க. எப்படி உங்களால் முடியுது? நீங்கள் பாவம் இல்லையா? என்னை நீங்கள் என்னைக்கு முதல்ல 2024 பார்த்தீங்களோ அன்னைக்கு போனது தான் உங்கள் தூக்கம். நான் என்னைக்கு 2021 உங்களெல்லாம் பார்த்தனோ அன்னைக்கு போனது தான் என்னுடைய தூக்கம். ஹாய், வெல்கம் 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 வெல்கம். இது காமன் லைவ் எஸ்எஸ் மெம்பர்ஷிப் லைவ் அப்படின்னா எல்லாரோட நேமே க்ரீன் கலரில் காமிக்கும், ஓகேவா? இப்போ எல்லாரோடதும் ஒயிட்டில் இருக்கு. ஸோ இது காமன் லைவ். மோகன், ஹாய் மோகன். டீம் ஆயில், காஜா, அப்ரா, சிவானந்தா, விஷ்ணு சுவாமி. நான் லைக் போட்டேன். லைக் போடுங்க சீக்கிரம். லைக் எந்த அளவுக்கு நீங்கள் ஃபாஸ்ட்டாக உள்ளே வந்த வேகத்துக்கு லைக் போடுறீங்களோ அந்தளவுக்கு வியூஸ் இன்க்ரீஸ் ஆகும். நானும் வியூஸ் கம்மியாக இருந்தால் தான் லைவ் வளவளான்னு ரொம்ப நேரம் இழுப்பேன். அதுவே வியூஸ் அதிகமாக தான் சட்டு புட்டுன்னு எனக்கு தேவையானது கிடச்சோ நான் டக்குன்னு கட் பண்ணிட்டு வருவேன். நீங்கள் அப்போது லைக் வந்து உங்கள் கையில் இருக்குது. நான் எதுக்காக டெய்லி இந்த லைவ் வரேன்னு தெரியாதா உனக்கு? தெரியும்டா சார், தெரியும். 1000 காரணம் இருக்கட்டும். ஒரு பக்கம் நீ என்னை பார்க்கணுன்னு கூட உனக்கு தோணுது இல்லையா? தானிக்கு தீனி சரியாக போச்சு. தானிக்கு தீனி சரியாக போச்சா? ஆஹா, எனக்கு தூக்கமே இல்லைங்களா? ஏன்டா? எங்களுக்கு கூட தான் தூக்கமே இல்லை. காஜா, வணக்கம் வணக்கம் வணக்கம், வந்தனம், நமஸ்தே ஜி, சிவசக்தி. எப்படி இருக்கீங்க? உங்களை அன்புடன் வரவேற்கிறது யூடியூப் சிற்பி 922 கொடுக்குள் மழை. நனைஞ்சிட்டிங்களா? எதுவும் மழையில் நனைஞ்சிட்டிங்களா? பின்ன இங்கே தான் கொடைக்குள் மழையாச்சு. இங்கே வந்தால் கொடைக்குள்ளே வந்தாலும் நனைய தான் வேண்டும். இன்னும் கொஞ்சம் காட்டுங்களா? என்னத்தை இதுக்கு மேலே உங்களுக்கு வேணால் நீ ஜாயின் பண்ணி உள்ளே வரணும். மெம்பர்ஷிப் லைவ் இருக்கா? நைஸ் ட்ரெஸ் அக்கா. ஜெயக்குமார், குணா. எனக்கு காஸ்ட்டு பிரச்சனை இல்லை, மெம்பர்ஷிப் எடுக்க முடியல. புரியுது புரியுது. ஒன்று அப்ராடில் இருப்பீங்க, ஒன்று ஸ்ரீலங்காவில் இருப்பீங்க, புரியுது. அப்புறம் என்கிட்ட என்ன சொல்லியிருக்க? எதுவுமே நீ கேட்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்க. நான் கேட்க மாட்டேன். ஐயோ என் தங்கம், நீ மட்டும்தானே நான் சொல்கிற வார்த்தையை காப்பாற்றுற. நீ மட்டும்தான். அத்தது சாமி. சாம்பார் வந்துட்டேன். வாங்க சாம்பார் வாங்க. பாஸ்கர், பி பாஸ்கர் வாங்க. வெல்கம் வெல்கம். ஜார்ஜ், ஹாய் ஜார்ஜ். மதன், ஹாய் மதன். நான் 5 லைக் போட்டேன். எனக்கு எதுவும் அப்டேட்டாக இருந்தால் அதில் சொல்லணும். ஓகேடா ஓகேடா. ஃபாரூக், ஹாய் ஃபாரூக். சஞ்சய், ஹாய் சஞ்சய். ஹாய் பாப்ஸ், வாங்க வாங்க. அம்மி, ஹாய் அம்மி. ஜெயக்குமார், ராஜ்குமார், ஜெயவா ராஜான்னு வேறு தெரில. அப்புறம் கௌஷிக், என்ன பண்ணுறீங்க? சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டேன். நீங்கள் என்ன பண்ணிகிட்ருக்கீங்க? லைக்கு போட்டாச்சுங்களா? எதுக்கு மாஸ்க்கு? ரொம்ப அழகாக இருப்பேங்க. நீங்கள் பார்த்து ஏதாவது கண்ணு வச்சிட்டிங்கன்னா அதுக்காக தான். கொஞ்சம் வித்தியாசமான மழை ஒரு இடத்தில் மட்டும் நனையுது சில பேருக்குல. எல்லாருக்குமே நனையுது தானே? எல்லாருக்கும் நனையுது தானே? உங்களை நனைய வச்சு தொடச்சி விடுறது தாங்க என்னோடய வேலையே. ஸ்க்ரீனை டபுள் டாப் பண்ணுங்கள். உள்ளே வந்துட்டிங்களா? கொடைக்குள் மழை இதாங்க. எல்லோரும் கேட்டிங்களா? அப்படி என்னங்க உங்கள் சேனலில் இது வந்து கொடைக்குள் மழை. நீங்கள் மழை பெய்யும்போது கொடை பிடிச்சிங்கன்னா நனையாமல் போவீங்க. ஆனால் நம்ம சேனலில் மழை எவ்வளோ மின்னல் அடித்து நீங்கள் உள்ளே நுழைஞ்சாலும் இங்கேயும் அதை விட மின்னல் வேகமாக அடிக்கும். இங்கேயும் நனைவீங்க. சரி, லைக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஆஹா ஆஹா ஆஹா.
கண்ணு வச்சா தப்பு என்ன வைக்கலாமா? கண்ணு வச்சா தப்பு வேற என்ன வைக்கலாம்? சி சி பொங்கல். குடைக்குள் முறையாவது கொண்டைகள் மழையா கொண்டாயா? புரியல எனக்கு ஜெயம். நான் வந்து மழை பெய்யும் போது நீ வந்து கொடையா நீங்கள் இருக்கணும். கண்டிப்பாக கண்டிப்பாங்க. சரி வாங்க வாங்க, ஸ்க்ரீன் டபுள் டேப் பண்ணி லைக் போடுங்க. ஜப்பான் ஐஃபோன் பற்றி பேசியிருந்தேன். முடிஞ்ச அளவுக்கு ஷோரூமில் எடு, காசு அதிகனாலும் வாரண்ட்டி இருக்கும். ஆமாம் சார், நான் ஷோரூமில் தான் எடுக்கிறேன். நான் வந்து நெட்லலாம் வாங்கலை. நான் நெட்லலாம் வேஸ்ட்டு. காசு வந்து ஏமாத்துறானுங்க, ஃப்ராடு. அதுலேயும் இந்த அமேசான் சரியான ஃப்ராடுங்க நாய்ங்க. சரவணன், அருண், லக்ஷ்மி நாராயணன், ஷிந்திக் குமார். சண்டே மார்னிங் வாட்டர் குடிச்சிங்களா? சண்டே மார்னிங் வாட்டர் குடிச்சிங்களா? நீங்கள் இன்றைக்கி கேட்டாலே நான் மறந்து போயிடுவேன். சண்டே என்னைக்கு வந்தது? போன சண்டே. இப்போ நாளைக்கு ஓஹோ ஓஹோ, நீங்கள் அப்படி வரீங்க. இப்படி சுற்றி இப்படி இறங்குறீங்க. நல்லா இருக்குடா டே தோழனே, நல்லா இருக்குடா. மெம்பர்ஷிப்பில் ஸ்பெஷலு. மெம்பர்ஷிப்பில் இங்கே பாருங்கள், மெம்பர்ஷிப்பில் நான் தான் ஸ்பெஷல். காமல்லையும் நான் தான் ஸ்பெஷல். மற்ற ஷாப்லேயும் வாங்காது, ஐஃபோன் ஷோரூமில் ஐஃபோன் ஷோரூமில் தான் போய் எடுக்கலான் இருக்கேன். அதான் போய் கேட்கணும். நாளைக்கு தான் போகிற மாதிரி வரும். நாளைக்கு போகலான்னு இருந்தோம், திடீர்னு நாளைக்கு ஊருக்கு போகிற பிளான் வந்துருச்சு. ஆமாம், இப்போ நைட்டு தான் பிளான் பண்ணோம். சரி ஓகே, அப்போ நாளைக்கு ஒன்றும் அவசரம் இல்லைடா. இப்போது நான் வாங்குறதுன்னு முடிவு பண்ணிட்டேன். இப்போ நம்ம ஃபோன் நல்லா தான் இருக்குது. இப்போ நீங்கள் பார்க்குறீங்களா, லைவ் நல்லா தானே இருக்குது. ஃபஸ்ட்டு சேனல், நான் இது வந்து செகண்ட் சேனலுக்கு வாங்கல, ஃபஸ்ட்டு சேனலுக்கு வாங்குகிறேன். நல்லா தான் இருக்குது. கரெக்டாக இப்போ நான் வந்து 2 வருஷம் அந்த ஃபோன் யூஸ் பண்ணியிருக்கேன். நல்லா தான் இருக்குது. இவ்வளோ நாள் நல்லா இருக்குது. இன்னும் 2-3 நாளில் என்ன வந்துட போகுது? வேட 1 வாரம் கூட ஆகட்டுமே. மோனி குட் மார்னிங். ரியல் மீட்டருக்கா? கிடையாதுங்க. நான் உன்னை காலையில் ஒரு தகவல் கேட்டால் உனக்கு தெரியாது. உனக்கு சந்தேகம் கேட்டால் உனக்கு எப்படி தெரியும்? சொல்லுங்கள் ஜெயக்குமார், என்ன சந்தேகம், என்ன கேட்க போகிறீங்க? சிலார், நீங்கள் ஆந்திராவா? ஓகே, நீ அழகு. தேங்க்யூ பிரபா. லைக் போடுங்க காய். லைக் ரொம்ப கம்மியாக இருக்குது பாருங்கள். 103 பேர் இருக்கீங்க, ஆனால் லைக் வந்து ரொம்ப லோவாக இருக்குது. ஸ்க்ரீனை வந்து டபுள் டாப் பண்ணிக்கலாம். ராக்கோழி ஒன்று முழிச்சிருக்கு, நெஞ்சு தூங்காம தவிச்சிருக்கு. ஸ்க்ரீனை வந்து இப்படி டபுள் டாப் பண்ணி லைக் போடுங்க. இந்த சப்ஸ்கிரைப் வந்துட்டு ஆல் கொடுத்துருங்க. மெம்பர்ஷிப் லைவ் இருக்குது, கோல்டு மெம்பர்ஷிப் லைவ் இருக்குது. சீக்கிரம் ஜாயின் பண்ணி உள்ளே வந்துடுங்க. லைக் பண்ணிட்டேன் செல்லம். அழகு தேவதை வணக்கம். ஹெச்கியூ வாங்க. ஹாய் மோனி அண்ட் பனானா அண்டு கிரேப்ஸ் வாங்க. பப்ஸ், நீங்கள் சாப்பிட்ட ஃப்ரூட்ஸா இன்னைக்கு? எனக்கு கிரேப்ஸ் இல்லையா? எனக்கு ஒன்று சாப்பிட்டா பிடிக்காது. அப்படி கொத்த எடுத்து எனக்கு இப்படி சாப்பிட்டதுங்க பிடிக்கும். வாங்க 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 வாங்க. தேங்க்யூ டியர். தேங்க்யூ சூப்பர் சாட்டுக்கு. உதய் வாங்குறது நீ தான் முடிவு பண்ணிட்டா, நான் முடிவு பண்ணல. புரியுதா? என்ன ஜெயக்குமார் லூஸ் மாதிரி கமெண்ட்ஸ் பண்ணிட்டு இருக்கீங்க, பைத்தியம். வணக்கம் ஹெச், நீங்கள் அதுக்கு ஜாயின் பண்ணணும். ஹவ் ஏ நைஸ் டே அக்கா. ஆயில் ஐயோ தூக்கம். யுவர் நேம் நிலா. நான் லைவ் எப்படி ஜாயின் பண்ண வேண்டும்? மேலே இருக்கிற டிபியை தொட்டிங்கன்னா ஜாயின் பட்டன் வரும். ஜாயினை கிளிக் பண்ணிங்கன்னா மெம்பர்ஷிப் வரும். அதில் உங்களுக்கு வேணுங்கிறத நீங்கள் தொட்டு உள்ளே வரலாம். உங்கள் நேம் லைவில் என்ன ஸ்பெஷல்? வெரி ஸ்பெஷல். இன்றைக்கி நான் கோல்டு வரேன். நீங்கள் எதில் வேணாலும் ஜாயின் பண்ணுங்கள். கோல்டை விட ஸ்பெஷல் ஆக்சஸ்லாம் இருக்குது. ஸ்பெஷல் ஷோ விஐபிலாம் இருக்குது. உங்களுக்கு ஸ்பெஷலாக வேணும்னா ஸ்பெஷல் எடுங்க. இன்னும் ஸ்பெஷலாக வேணால் விஐபி எடுங்க. நார்மல் போதும் அப்படின்னா கோல்டு எடுத்துக்கோங்க. எல்லாம் உங்கள் ஃபேஸாக இந்த உலகத்துக்கு எக்ஸ்போஸ் பண்ண போகிறீங்க. உங்களை நம்பி இருக்க உங்கள்
ஃபேன்ஸுக்கு என்ன கைமாறு செய்ய போகிறீங்க? அப்படிலாம் யாரையும் என் ஃபேஸெல்லாம் அங்கே யாரையும் எதிர்பார்க்கல. அவங்களுக்கான கைமாறு நான் எதுவும் இல்லை. என்னை நம்பி ஜாயின் பண்ணுறாங்க, அவங்களுக்கான லைவ் போடுறேன். கைமாறெல்லாம் அதுலேயே முடிஞ்சு போச்சு. யாரும் என்னை நம்பி ஒன்றும் வாழ கிடையாது. ஓகேவா? யாசி ஹாய், யாசி ஹாய் பாபு, இஸ்மி ராஜு, மைஸ்டாரி எப்படி இருக்கீங்க? நீங்கள் பணம் காசு எல்லாம் எனக்கு தெரியாது தான் கேட்டேன். என்னது கேட்டீங்க அம்மா? சிவா ப்ரோ எனக்கு வரல, அட்ரஸ்ஸு மாற்றிட்டீங்களா? ஜெயக்குமார் பார்த்தியா உன் புத்தியை காமிச்சிட்டா பாருங்க அம்மா. கொஞ்சம் டைம் கூட, ஐஃபோனுக்கு நாளைக்கு சொல்கிறேன் பிளான் எப்படி வாங்குறது என்று வாங்குவது என்று. என்னங்கடா எது பெரிய பெரிய பிளானெல்லாம் போடுறீங்க? நார்மல் ஒரு ஃபோன் தானடா. சரி, நான் வந்து அங்கே இதில் ரிலையன்ஸுக்கு போயிட்டு உடனே நான் வந்து மோனிக்கு கால் பண்ணிடலாம் அப்படின்னு நினச்சேன். ஏன்னா 2-3 நேம் ஒன்று சொல்லியிருந்தாங்க. சரி அது என்ன நேம் கேட்கலாம் அப்படின்ட்டு. சரி அப்புறம் வீட்டில் எல்லாம் சொன்னாங்க இப்போதைக்கு லேட்டஸ்ட் மாடு ஐஃபோன் அந்த 17 ப்ரோ தான் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அதான் இப்போ வீட்டுக்கு வந்து செக் பண்ணி பார்த்தேன். அதுலேயே 1.5 லட்சத்துல இருக்குது, 2 லட்சத்துல இருக்குது, 2.25 லட்சத்துல இருக்குது. இதுதான் ஒரே கன்ஃபியூஷனாக இருக்குது. என்னை யாரோ நினைக்கிறாங்கடா, யாருன்னே தெரியல. நான் ஃபஸ்ட்டு லைவ் ஸ்டார்ட் பண்ண போகிற அந்த நேரம் லைவ் காமன் லைவ் போட்டேன்ல சிபி 92ல் முடிச்சுட்டு வந்து உட்காந்தோடனே பொறை ஏறுது பாரு. அது மாட்டுக்கு நான் அப்படியே மாஸ்க்கை ரிமூவ் பண்ணிவிட்டு அப்புறம் போயிட்டு என் இருமல் தாங்கலை போயிட்டு அப்புறம் போட்டு துப்பிட்டு வாயெல்லாம் நல்லா கொப்பளிச்சுட்டு அப்புறம் மறுபடியும் வந்து இப்போ மாஸ்க் போட்டேன். இப்போ பாரு மறுபடியும் அப்படியே அந்த போகிற லேசாக ஏறுது. யாரும் நினைக்கிறாங்க. யார் அது? திருட்டு போனீங்களா? உண்மையாக சொல்லுங்கடா. வேறு யார்? நான் தான். ஆப்பிள் தவிர வேறு எந்த ஷோரூம்லேயும் வாங்காதீங்க. ஓஹோ, ஆப்பிள் ஷோரூம்க்கே போக சொல்கிறீங்க. சரி ஓகே. அதுதான் இருக்கா அங்கே ஒரு இடம் சொல்லியிருக்காங்க. ஆப்பிள் ஷோரூம் எங்கே இருக்குன்னு நேற்று தான் சொன்னாங்க. அதை இப்போ விடிஞ்சிடுச்சுல்ல, நேற்று தான் சொன்னாங்க. பார்ப்போம், கிளம்பி போகும்போது அப்படி பார்த்துட்டு கேட்டு போகலாம். ஓ காலையில் மட்டும் ஒரு எக்ஸ்ட்ரா இந்த மாதிரி சாம்பிளுக்கு டெமோக்குன்னு வச்சுருப்பாங்களே, அப்படி மட்டும் காட்டியிருந்தேன். இந்நேரம் பில் போட்டு இந்நேரம் வந்திருப்பேன். உண்மையாக நான் தான் ஒன்று நினச்சேன், ஒரு கமெண்ட்ஸ் காட்ட மாட்டேங்குதா? ஐயோ, எல்லாமே திருட்டு போனதா? எல்லாமே திருட்டு போனீங்க தான். நல்ல பூனை ஏது லைவில்? எந்த ஊர்? அஜித் கல்பாக்கம். லைக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏண்டி இப்படி இருக்கேன்? ஏன் நல்லா தானே இருக்கேன், எனக்கு என்னடா குறை? அதெல்லாம் நல்லா தான் இருக்கு. அதெல்லாம் நல்லா பார்க்குற மாதிரி தான் இருக்குது. சாம்சங் கேலக்ஸி பெட்டரு, கேமராக்கு ஆப்பிளுக்கு ஈக்குவலாக இருக்கும். சாம்சங்கா? எனக்கு அது இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஐஃபோன் வாங்கணுன்னு தான் எனக்கு இன்ட்ரெஸ்ட்டு. சாம்சங் தான் கிடக்குது வீட்டில், அது வேண்டாம். ஐஃபோனையும் ஒரு லைஃப்பில் ஒரு தடவை அப்படியே எல்லாத்தையும் எதெல்லாம் வந்திருக்கோ அதெல்லாம் யூஸ் பண்ணி பார்த்துடணும். சும்மா எல்லாம் சொல்கிறாங்களே, ஏன்டா ஆப்பிள் ஃபோன் இருக்குது அப்படின்ட்டு. நான் இப்போ இனிமேட்டு என்ன பண்ண போகிறேன், அதில் நான் லைவ் போடுறேனோ ரீல்ஸை போடுறேனோ அதெல்லாம் எனக்கு தெரியாது. லைவ் இப்படி ஓட விட்டுட்டு இப்போ இதை எடுத்துட்டு காய்ஸ் இப்படி லைக் போடணும், இங்கே தான் சப்ஸ்கிரைப் பண்ணணும் அப்படின்னு சொல்லும் போது அப்போ நான் என்ன பண்ணுவேன், இப்படியே காய்ஸ் எல்லோரும் பாருங்கள் லைக் எப்படி போகிறதுன்னு பாருங்கள். இப்படி தான் ஸ்க்ரீன் டபுள் டாப் பண்ணணும், லைக் போடணும். பேக் கவர் போடவே மாட்டேன். அப்போ தான் எல்லோரும் பார்ப்பாங்க. ஓ, அதுக்காகவாவது வாங்கணும். அப்புறம் கூட பொறுமையாக நம்ம சேனலை மாற்றிக்கலாம். அதில் எந்த விஷயத்தாவது சொன்னால் தானே தெரியும். எல்லா கடையிலையும் இருக்கிற ஃபோனையும் ரெஜிஸ்டர் பண்ண முடியாது வாரண்டிக்கு. ஓ இது வேறையா? அட கடவுளே. லைக்கு போட்டேனிலா? தேங்க்யூ தேங்க்யூ கிருஷ்ணா, தேங்க்யூ. ஹாய் மச்சி, எப்படி இருக்க? அம்மனி இருக்கேன் கிருஷ்ணா, நீங்கள் எப்படி இருக்கீங்க? ஜெயா ஜெயா விஷால், தேங்க்யூங்க, தேங்க்யூ. ஒன்று பார்க்கவே டைம் கரெக்டாக இருக்குது. ஆஹா கிரேசி. மெம்பர்ஷிப் லைவ் மாஸ்க் எடுப்பீங்களா?
என்கிட்ட வாங்க மேடம், உங்ககிட்ட போல்டு இருக்குது, நெட்டு இருக்கான்னு தானே கேட்குறீங்க. நெட்டு நிஷிக்கிட்ட இருக்குது. உங்களை வந்து நல்லா திருப்புவோம். மெம்பர்ஷிப் எல்லா மெம்பர்ஷிப்லையுமே ஆக்டிவ் தான். இதெல்லாம் கணக்கு கிடையாது. உங்களால் என்ன முடியும்? உன்னால் விஐபி முடியுமா? விஐபி ஜாயின் பண்ணால் அந்த விஐபிக்கு தான் அந்த லைவை நீ பார்ப்ப. டைமண்டு முடியுமா? டைமண்டு எல்லா மெம்பர்ஷிப் லைவுமே செம்மையாக இருக்கும். உங்ககிட்ட காசு இருக்கிறத பொறுத்து தான், நீங்கள் ஜாயின் பண்ணி நீங்கள் எதிர்பார்க்குற ஷோவை பொறுத்து தான். உனக்கு என்ன 1 லேக் இல்லை 10 லேக் ஐஃபோன் வாங்கலாம். இருங்க நான் இஎம்ஐல தான் போட போகிறேன். ரெடி கேஷ் வாங்குற அளவுக்குலாம் இங்கே என்கிட்ட காசு கிடையாது. இஎம்ஐன்னு வந்ததுக்கப்புறம் எதுக்கு 50,000 ஃபோன் எடுத்துக்கிட்டு 1 லட்சம் 1.5 லட்சம் ஃபோனை எடுத்துகிட்டு இஎம்ஐ போட்டு வேண்டாம். கட்டுற வீட்டு வாடகை கொடுக்கும்போது கூடவே சேர்ந்து அதுலேயும் ஒரு 5,000 சேர்த்து கட்டி விட வேண்டியது தான். என்ன காய்ஸ், என்ன சொல்கிறீங்க? ஹாய் அப்துல்லா, ஹாய். என்ன எஸ்என்டி, என்ன நேம் சொல்லுங்கள். அது உங்கள் கனவு தானே? இது எனக்கு நிஜமாக கனவெல்லாம் கிடையாது. எனக்கு ஆப்பிள் ஃபோன் மேலே இன்ட்ரெஸ்ட் கிடையாது. எனக்கு வந்து ஷார்ட்ஸ் எடுக்கணும், லாங்கு வந்து வீடியோ எடுக்கும்போது வந்து கேமரா உடையாமல் இருக்கணும். கேமரா நான் ஜூம் பண்ண ரொம்ப உடையக்கூடாது. அதுக்காக தான் அந்த ஃபோன் வாங்குகிறேன். எனக்கு இன்ட்ரெஸ்ட்லாம் காசை கொண்டு போய் அதில் போய் போடுவேன்னா, இது நம்மளோட ஜாபு, நம்ம ஒர்க்குக்கு நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறோம், அவ்வளோதான். மேம் ரிப்ளை வரல உங்களுக்கு? ஆமாம், இது பெரிய கமெண்ட்ஸு. இதுக்கு நான் ரிப்ளை வேறு கொடுக்கல. பாப்ஸு அதுக்கு எதுக்கு ஆப்பிள் ஸ்டிக்கரு இருந்தால் ஃபோன்லையே ஒட்டி காமிக்கலாம்ல, அதுக்கு எதுக்கு ஐஃபோன்? அட கடவுளே. சரி வாங்க எல்லோரும் வந்துட்டீங்க. வராதவங்கெல்லாம் நம்ம லைவ் பக்கம் வந்துட்டீங்க. யாரும் ஸ்கிப் பண்ணி மட்டும் போயிடாதீங்க. சுவாரஸ்யங்கள் நிறையா நிறைஞ்சிருக்கு நம்ம லைவில். ஸ்க்ரீன் இந்த மாதிரி டபுள் டாப் பண்ணி ஒரு லைக்கை போட்டு இந்த சப்ஸ்கிரைப் தொட்டு ஆல் கொடுத்துட்றீங்க. இன்னொன்று சொல்லிடுறேன், எங்கள் வீட்டில் எல்லாருக்கிட்டையும் வந்து 50,000க்கு மேலே ஃபோனுடைய குவாலிட்டி யார்கிட்டையும் கிடையாது, பட்ஜெட்டு கிடையாது. எங்கள் ஃபேமிலியில் நாங்கள் 20,000 ரூபாய் 10,000 ரூபாய், எங்கள் வீட்டு சர்க்கிளில் 30,000 வரைக்கும் வச்சுருக்கும் போது திடீர்னு 50,000 ரூபாய் ரேஞ்சுக்கு ஃபோனை வாங்கினோன்னா பெருமை பீத்திட்டு கிடந்தாங்க எல்லாரும். ஐயோ 50,000 ரூபாய் மொபைலு, இவங்கக்கிட்ட மட்டும் தான் 50,000 மொபைல்ட்டு. நான் என்ன பண்ண போகிறேன், 50க்கு 50 ஒன்று இல்லை, 1க்கு 1 அப்படியே 4 மடங்காக அதில் தூக்கி போட்டு என்னாலே முடியும், எங்களாலையும் அவங்களால வாங்கவே முடியாது. இப்போ நம்ம வாங்கணும்னு நினைக்கிற பாரு இந்த 1.5, இதெல்லாம் அவன் நினச்சி கூட பார்க்கவே முடியாது. அந்த அளவுக்கு வாங்கினேன். 50,000 ஆகிட்டு அவ்வளோ சீனா 1 லட்சத்துக்குலாம் நாக்கு தொங்க போட்டுடுவாங்க. அது 1.5 லட்சம் 2 லட்சம்னாக்கா சுத்தம் யோசிக்கணும். ஐயோ நம்மளால இப்படி வாங்க முடியலன்னு அந்த சிந்தனையை கொடுக்கணும். லைக் சப்ஸ்கிரைப் ஆல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் கைஸ். இன்றைக்கி வந்து இது வரேன் கோல்டு மெம்பர்ஷிப் லைவ். நீ எடுக்கிறது பெரிய ஆக்சஸாக எடுத்துட்டா பெஸ்ட்டு கைஸ். ஆல் ஆக்சஸும் ஃப்ரீயாக பார்க்கலாம், ஓகேவா? நான் வர்றது இப்போ கோல்டு தான். கோல்டு ஜாயின் பண்ணிக்கோங்க. கோல்டு மெம்பர்ஷிப் லைவ் இருக்குது, உடனே ஜாயின் பண்ணுங்கள். டைம் வளர்க்காதீங்க, சீக்கிரம் ஜாயினிங் பண்ணால் வெரி ஹாட் அண்ட் கிளாமர் மெம்பர்ஷிப் லைவ் பார்த்து என்ஜாய் பண்ணலாம். இது வந்து கோல்டில் உங்களுக்கு மீடியமாக கிடைக்கும், அதையும் நான் சொல்லிடுறேன். அதை விட ரொம்ப அதிகமாக வேணும்னாக்கா ஸ்பெஷல் ஷோ விஐபியில் கிடைக்கும். படிப்படியாக தாண்டா உயர்ந்து போக முடியும். இப்போ நீ வாங்கினா அடுத்த நீ வீடு வாங்கி விடுவேன். இந்த நண்பனோட வாழ்த்துக்கள். தேங்க்யூ தலா, தேங்க்யூ. உன்னோட வாய்முகத்தை கண்டிப்பாக பழிக்குன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. தேங்க்யூ. சூப்பர் சாட்டை பாருங்கள். சூப்பர் சாட்டா. ஒல்லியாக இருக்க, வெயிட்டு கம்மி பண்ணிட்டியா? எங்கள் டோர்கிட்ட நில்லு பார்க்கலாம். ஏய், நீ நார்மலாக செல்ல நான் உன்னை பார்க்கணுன்னு நினைக்கிறேன், போய் நில்லுன்னு சொன்னாலே நான் நிற்க போகிறேன். ஏன்னா எனக்கு நீங்கள் அவ்வளோ ஸ்பெஷல் என் லைஃப்பில். திடீர்னு நடுவில் வந்து என்னோடய லைஃப்பில் கிராஸான ஒரு பர்சன் நீங்கள் கேட்டு நான் நிற்காமல் இருப்பேன், நான் நிற்கிறேன். அதுக்காக நீ ஒல்லி ஐட்டம்லாம் சொல்லாத செல்லம். நான் நல்லா குண்டாகவே தான் இருக்கேன். எது குறைஞ்சாலும் வயிறு மட்டும் குறையல, ஓகேவா? ஸ்க்ரீன் டபுள் டேப் பண்ணி லைக் போடுங்க. அதுக்குன்னு செல்லம் போய் டோர்கிட்ட நில்லு, ஒல்லி ஐட்டம்லாம் சொல்லாத. இது லைட்டை ஆன் பண்ணிட்டு வந்துடுறேன், அப்படியே ஹைலைட் போட்டுக்கலாம்.
அது ஒரு கண் திருஷ்டி மாதிரி ஓரமாக இருந்துட்டு போட்டோம். ஒன்று கவலைப்படாதேவா. பார்ப்போம் இதில் நான் எப்படி தெரிகிறேன். எனக்கு தெரியல. எல்லாம் வந்து உண்மையாக சொல்லப்போனால் கொஞ்சம் தூரம் போன உடனே எனக்கே தெரியல. சில்வர் சேட்டா ஸ்க்ரீன் டபுள் டாப் பண்ணி லைக் போடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஆல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. அப்புறம் என்னையே தெரியுதா கிட்கட்டு தெரியலையே, எங்கேயும் பார்த்த மாதிரி கூட எனக்கு தோணுது. அப்புறம் நம்ம வேலை அது மட்டும்தான். மோனி என்னது என்னது என்னது. தேங்க்யூ ஜோஷ் பால், தேங்க்யூ தேங்க்யூ டியர். ஸ்க்ரீனில் வந்து டபுள் டாப் பண்ணி லைக் போடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஆல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. சிற்பி 922 குடைக்குள் மாதிரி நம்ம யூடியூபில் மட்டுமே நம்ம சேனல், வேற எங்கும் கிளைகள் கிடையாது. கோழிகளை கண்டு யாரும் ஏமாறவிட்டோம். சீக்கிரம் ஜாயின் போட்டுக்கோங்க. கோல்டு மெம்பர்ஷிப் லைவ் இருக்கு. உங்களுக்கு என்ன முடியுதோ எந்தெந்த ஆக்சஸ் ஜாயின் பண்ணுமோ ஜாயின் பண்ணிக்கோங்க. இட்லி எதில் செய்கிறாங்களா? அரிசி ரேஷன் அரிசி, இட்லி அரிசி. வெல்கம் வாடி. ஹாய் வாடி, எப்படி இருக்கீங்க? இல்லை ஒல்லி ஆகலை, ஆனாலும் சூப்பர் ஃபிகர். சக்தி என்னடா காத்து இந்த பக்கம் வீசுது. தேங்க்யூ செல்லம். எல்லாரும் நடுவில் வந்தவங்க தான் இப்போ இந்த கமெண்ட்ஸ் தெரியுமே. ஏய் நிஜமா நீ நல்லா கவிதை போட்டா கூட எங்க கண்ணுக்கு தெரிஞ்சிருக்காது. நீ யாரையாவது திட்டி போட்டா மட்டும் அந்த கமெண்ட்ஸ் உடனே தெரிஞ்சிடும். எல்லாம் அப்புறம் வந்து பிக் பாஸ் ஃபைனல் போய் பார்க்க போலையான்னு இல்லை. எதுக்கு அங்கே அவங்க சண்டை ஒன்று சொல்லட்டுமா? எப்படியா இருந்தாலுங்க 7 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணுவாங்க, 12 மணிக்கு 1 மணிக்கு தான் எப்படியும் அந்த அவார்டை தூக்கி கையில் கொடுப்பாங்க. நான்லாம் எப்படின்னா பிக் பாஸ்லாம் வந்து ஃபர்ஸ்ட் சீசன்ல லாஸ்ட்டாக ஃபைனல் கப்பு கொடுக்குறானான்னு பார்ப்பேன், வந்து நிற்பேன். கப்பு கொடுக்க போகிற நேரம் ஒரு விளம்பரத்தை ஒன்று போடுவான், ஆனால் போகலாம் அப்படின்னு போட்டு அதாவது படுத்துட்டு காலையில் வந்து ஷார்ட்ஸில் பார்த்து தெரிஞ்சுக்குவேன். இப்படிதான் எனக்கு நான் வருஷம் மட்டும்தான் பிக் பாஸ் கொஞ்சம் 2-3 எபிசோடு பார்த்துருக்கேன், அவ்வளோதான். இது வரைக்குமே பிக் பாஸ் எல்லாம் லாஸ்ட் மறுநாள் ஷார்ட்ஸ்ல எவனாவது போட்டுருவான், எப்படி இருந்தாலும் போட்டுருவான். இவர் தான் அவார்டு வாங்கியிருக்காரு. ஓ இவனா, ஓ இவளடா நான் நினைச்சேன் அப்பவே. இப்போ சொல்றேன் கேளு, அவன் பேர் என்னடா? சக்தி. அவன் பேர் என்ன? அந்த வேலை நடக்கும் நடிச்சது. அவன் தான் கப்பு வாங்குவான். திவ்யாக்கெல்லாம் கிடைக்காது. அவனுக்கு தான் அந்த கப்பு நிச்சயம். வாங்கியிருப்பானா என்னன்னு தெரியல, ஆனா நான் நேரத்தே கன்ஃபார்ம் பண்ணிட்டேன் அவனுக்கு தான். ஸ்கிரீன் நாளே போஸ்ட் போட்டுருவாங்க, நான் அதுலயே பார்த்து தெரிஞ்சுக்கோ. நம்மளாம் ஒரு லிஸ்ட் சேர்ந்தவங்கடா. செல்லம் இங்க பாருங்க, ஸ்கிரீனை வந்து டபுள் டாப் பண்ணுங்க மாதிரி. டபுள் டாப் பண்ணி லைக் போட்டுட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி ஆல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. சீக்கிரம் ஜாயின் பண்ணுங்க. மெம்பர்ஷிப் லைவ் இருக்கு, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃபர்ஸ்ட். அப்புறம் அபிஷியல் இன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க திவ்யா. அப்படியா, திவ்யான்னு சொல்லிட்டாங்களா? சரி ஓகே. நம்ம கிட்டதான் 2 கப்பு இருக்கு. சரி, எதுக்கு பிக் பாஸ் ஆரம்பிச்சாங்க? எதுக்கு ஒரு 4 பேரை உள்ள விட்டாங்க? எதுக்கு அவங்களெல்லாம் சண்டை போட விட்டாங்க? எதுக்கு அவங்களுக்கெல்லாம் கப்பு கொடுக்குறாங்க? எனக்கு ஒண்ணுமே புரியல. எப்படியோ இதை வச்சு அவங்க பல கோடியை பார்த்துருப்பாங்க. அது வரைக்கும் நம்ம அண்ணன், அவர் பேர் என்ன வரமாட்டேங்குது, அதை வச்சு நடத்துனவர் யாரு? விஜய் சேதுபதி அண்ணன். எப்படியோ அவர் எனக்கு தெரிஞ்சு ஒரு 100, 150, 200 கோடி வாங்கியிருப்பார் சம்பளம்னு நான் நினைக்கிறேன். எல்லாம் ஒரு விளம்பரம் தான். நம்மள மாதிரி எதுக்கு லைவ் வந்தோம்? ஆமா, எதுக்கு நீங்க போடுற கமெண்ட்ஸ் எல்லாம் நான் படிச்சுட்டு இருக்கேன்? எதுக்கு நான் எல்லாம் ரிப்ளை கொடுத்துட்டு இருக்கேன்? விளம்பரம் தான் ஐயா சாமி.
எல்லாம் ஒரு குடும்ப விருத்திக்குத்தான். எது சண்டை போட்டு மயிரை பிடிச்சிக்கிட்டு ஆடுறது, உசுருக்கு உத்தரவாதம் இல்லாத ஷோக்கெல்லாம் வேற இதா. சரி, ஸ்க்ரீனை டபுள் டாப் பண்ணுங்க காய்ஸ். இந்த மாதிரி டபுள் டாப் பண்ணிட்டு இந்த சப்ஸ்கிரைப் இருக்குல்ல தொட்டு ஆல் கொடுத்துட்டு ஜாயின் பண்ணி உள்ள வாங்க. சீக்கிரமாக டைம் போதும். பாப்ஸு அப்படியே படிச்சுட்டாலும் என்ன போட்டீங்க கமெண்ட்ஸ்? நீங்கள் எனக்காக இன்னொரு வாட்டி போடலாம். எப்படியும் ஒரே டைம் தானே போட்டிருப்பீங்க. ஏன் எனக்காக இன்னொரு வாட்டி போடக்கூடாதா? ஷஹீதா அவ்வாறு செல்லம். அப்படியா? சரி, எல்லா காசு பணத்துக்காக தான் ஷோக்கு போகிறாங்களா? அப்படியா? சரி சரி சரி, ஓகே. எனக்கு தெரிஞ்சு லாஸ்ட்டு ஷோவில் மொத்தமாக எடுக்கிறாங்களோ இல்லையோ, டெய்லி இருந்து அரோரா எப்படியும் ஒரு நாளைக்கு 25,000 சம்பளம் வாங்கிடுச்சு. எப்படியும் ஒரு 90 நாளில் இந்த தடவை 100 நாள். 100 நாளைக்கு ஒரு நாள் 25,000னா 100 நாளைக்கு நினச்சி பாருங்க. அரோரா கஷ்டப்பட்டு இன்ஸ்டாவில் ஷோ பண்ணி அனிருத் சாரெல்லாம் பிடிச்சி அப்படி இப்படி ஏதோ ஒரு பாட்டில் ஆடி கஷ்டப்படுறதை விட மணி எங்கேயாவது நடக்கட்டும், நம்ம சோஃபால மிச்சர் சாப்பிட்டுட்டு உட்காந்துட்டு இருப்போம்னு உட்காந்து சம்பளம் வாங்கிடுச்சுடா. தேங்க்யூ சிவா பாஸோ. தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. சீக்கிரம் ஜாயின் பண்ணிக்கோங்க. மெம்பர்ஷிப் லைவ் இருக்கு. நல்லா இருக்குது, சூப்பராக இப்படி இருக்கு. தேங்க்யூ சக்தி. எல்லாம் உங்கள் பார்வை மகிமைதான். உங்களின் பார்வை மகிமைதான் நான் இருக்கேன். அப்புறம் டியர் ப்ளீஸ் கன்ஃபார்ம் ஸ்க்ரீன் பேஸ் நாட் யுவர். எதுக்கு ப்ளீஸ் கன்ஃபார்ம்? என்ன? எனக்கு ஒன்றுமே புரியல. என்னன்னு ஃபுல்லாக கேட்டுட்டு சொல்லு. எதுக்கு தூக்கம் இல்லை? உலக லைவ் பார்க்கலாம் எல்லாம் அதுக்கு தானா? ஆஹா, ஓகே காய்ஸ், ஸ்க்ரீன் டபுள் டாப் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் டைம் சேனலை பார்க்குறவங்க இந்த சப்ஸ்கிரைபருக்கு தொட்டு கிளிக் பண்ணுங்க. சீக்கிரம் வாங்க, சீக்கிரம் ஜாயினிங் பண்ணுங்க. டைம் முடிய போகுது. மெம்பர்ஷிப் லைவுக்கு போயிடலாம். டார்லிங், நான் பண்ணுற மெசேஜ் கொஞ்சம் படிய சொல்லுங்க. ஜெயக்குமார், நீங்கள் போடுற கமெண்ட்ஸ் சரியில்லை. ரொம்ப ஒரு மாதிரி வல்கராக போடுறீங்க கமெண்ட்ஸு. கொஞ்சம் நல்ல கமெண்ட்ஸாக போடுங்க, ஓகேவா? ஸ்க்ரீனை டபுள் டாப் பண்ணி லைக் போட்டுட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஆல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. ஸ்க்ரீன் டபுள் டாப் பண்ணி லைக் போட்டுக்கோங்க கைஸ். ரொம்ப லென்த்தா இருக்கோ தோடு? ஸ்க்ரீன் டபுள் டாப் பண்ணி லைக் போட்டுக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஆல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. சிற்பி 922 குடைகள் மழை நம்ம யூடியூபில் மட்டுமே, வேறு எங்கும் கிளைகள் கிடையாது. போலிகளை கண்டு யாரும் ஏன் வராதிங்க. மீரா ஹாய். மீரா ஹாய் 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 ஹாய். அப்புறம் ஒட்டர்மலன் ஸ்டார் திவாகர் அண்ட் சிற்பி இன்டர்வியூ மாதிரி ஒரு வீடியோ போட வாய்ப்பு இருக்கா? உன்னை யார் இப்போ இந்த மாதிரியான கேள்வியெல்லாம் கேளுன்னு யார் சொல்லிக் கொடுக்குறா? யாருடா சொல்லி கொடுக்குறா? செல்லம் வாங்க வாங்க, உங்களை தான் தேடிக்கிட்டு இருந்தேன். வாங்க, ஃபர்ஸ்ட் டைம் சேனலை பார்க்குறவங்க இந்த மாதிரி டபுள் டாப் பண்ணிவிட்டு சீக்கிரம் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆல் கொடுத்துட்டு ஜாயின் பண்ணி உள்ளே வாங்க. மேலே தெரியுற சப்ஸ்கிரைப் தொட்டு ஆல் கொடுத்துருங்க எல்லாரும். ஹாய், ஹலோ, குட் மார்னிங். குட் மார்னிங், குட் மார்னிங். லைவ்ல என்ன ஸ்பெஷல்? மிலா சாரி, குட் நைட்டு. பிறகு பார்க்கணும். தேங்க்யூ சக்தி. நல்லா படுத்து தூங்குங்க, உடம்பு ஆரோக்கியமாக பார்த்துக்கோங்க. நான் உங்களுக்கு அதில் ரிப்ளை கொடுக்குறேன், ஓகேவா? தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. நாளைக்கு ரீல்ஸ் ரெடி ஆகிடுச்சு. இந்த சொத்து கரெக்டாக சொல்லிட்டேன்டா, கரெக்டாக சொல்லிட்டான். நாளைக்கு வரை நான் கிளம்புறேன்னா டைம் இருந்தால் தான் ரீல்ஸ் எடுப்பேன். இல்லைனா இன்னைக்கு டைம் இருந்திருந்தா நான் அந்த லைவெல்லாம் நான் போட்டே இருக்க மாட்டேன்.
டைம் இல்லாததுனால தான் நான் வந்து அதை போட்டுட்டேன். ஸ்க்ரீன் டபுள் டாப் பண்ணி லைக் போட்டுக்கணும். என்னடா குறை, என்ன குறை, எப்படி பார்த்தாலும் நல்லா இருக்கு. தாஜ்மஹால் ஒயிட் கலர்ல இருக்குன்னு கேள்விப்பட்டேன். இங்க என்ன எல்லோ கலர்ல இருக்கு? கண்ணை கட்டுது சார், கண்ணை கட்டுது சார். ஐயோ லைக் போட்டாச்சுமா. ஃபஸ்ட்டு சேனலில் எப்போ சில்வர் லைவ் எப்போ சொன்னாங்க? ஃபஸ்ட்டு சேனலில் இப்போ தான் நான் சில்வரை முடிச்சுட்டு இதில் வரேன். சில்வரை முடிச்சுட்டு டைமண்ட் இது கோல்டு ஆன் பண்ணி அதையும் முடிச்சுட்டு அப்புறம் ஒரு 5 மினிட்ஸ் டைம் விட்டு தான் சிப்பி 922 ஆன் பண்ணியிருக்கேன். ஓகே, நீங்கள் இதில் ஜாயின் பண்ணுங்க. இதுலேயும் சில்வர் ஆக்சஸ் இருக்கு. ஏன் இல்லை அங்கே முடிஞ்சு போன ஆக்சஸ் கேட்குறீங்க? இப்போ இதில் இருக்குல்ல, இதில் ஜாயின் போடுங்க. என்ன ஸ்பெஷல் 2 நைட்டா? உங்களை நான் சாப்பிடலான்னு முடிவு பண்ணியிருக்கேன். இன்னைக்கு 2 நைட்டா தான் ஸ்பெஷல். ஆல் குட் பேபி. மோகன் ஜோஷு சொல்லுங்கள். ஜோஷ் ஜாயின் பண்ணிக்கோங்க, ஜாயின் பண்ணிக்கோங்க. எப்போ மெம்பர்ஸ் லைவ் ஸ்டார்ட் பண்ணுவீங்க? தான் இன்னும் 10 மினிட் இருக்கு. 1000 கவிஞர்கள் அழகாய் எழுதினாலும் உன் மௌனம் சொல்லும் காதலுக்கு ஈடாகாது எந்த ஒரு கவிதையும். நிஜமா ரொம்ப சூப்பரா இருக்குங்க. தேங்க்யூங்க, தேங்க்யூ. ஸ்பெஷல் ஆக்சஸ் இருக்கா? இருக்கு. எப்போ லைவ் வரப்பட்டோம்? ஒரு 10 மினிட் வெயிட் பண்ணுங்க. மெம்பர்ஷிப் ஆன் பண்ணுறேன். நீங்கள் அதுக்குள்ளே ஜாயின் பண்ணாதவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. அக்கா இன்னைக்கு ரொம்ப சூப்பராக இருக்கீங்க. அதாவது ஸ்பெஷல் டேயா இன்னைக்கு? ஆமாம், கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டியே. எல்லாம் பேபி ஃபுல் மீல் கிடைக்குமா? கிடைக்குங்க. புகாரி ஹோட்டலுக்கு வந்தீங்கன்னாக்கா ஃபுல் மீல்ஸ் கிடைக்கும். என்ன கொஞ்சம் ப்ரைஸ் தான் ரொம்ப ஜாஸ்தி. ஒரு மட்டன் பிரியாணி, ஒரே ஒரு மட்டன் பிரியாணி 800 ரூபாங்க ஒரு ஆள் புகாரில். அதான் பூங்களா கமெண்ட்ஸு கடுப்பேற்றுது. உன்ட்டனா 5-6 ஐடி இருக்கேடா, அதில் எதையாவது ஒன்று போட வேண்டியது தானே? அதான் ஒன்றையோ ஒன்று வச்சு நோண்டிக்கிட்டு கிடக்குற. அதான் 1க்கு 2 3 இருக்குல்ல, ஒன்று செட் ஆகுதுன்னா இன்னொன்று பார்க்க வேண்டியது. நிஷி சேம் வியர் சாரி பல்லு ஸ்டைலா? லைக் போட்டாச்சும். யூ லுக்கிங் ஸோ மிஸ்டர் மனோ செல்லோ லைக் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைபே பண்ண மாட்டேங்கிறீங்க, கட்டுப்பாக இருக்கு. கிஃப்ட் மெம்பர்ஷிப்னா இருக்கா? அது என்ன செல்லம்? கிஃப்ட் மெம்பர்ஷிப் வேண்டாம். அது வந்து நீங்கள் வேறு யாரையாவது ஜாயின் பண்ணி கொடுக்குறதா அர்த்தம். நீங்கள் எனக்கு செய்கிறது தான், அது எனக்கு தான் வரும். ஆனாலும் வந்து இப்போ ஜாயினே பண்ண முடியாதவங்க யாராவது இருப்பாங்கல்ல, அவங்களுக்கு போயிடும் அது. இப்போ டக்குன்னு அவங்களுக்கு வந்து நீங்கள் யாருக்கோ ஒருத்தவங்களுக்கு ஜாயின் பண்ணி விட்ட மாதிரி. அது பேசும் வார்த்தைகளை விட நீ என்னை பார்க்கும் நிமிடங்கள் தான் அதிகமாய் வாழ்கிறது நம் காதல். பாய். ஓகே அபி, பாய். மீட் பண்ண முடியுமா உங்களை? இல்லைங்க, கஷ்டம். எனக்கு லைஃப் போட தெரியலங்க, கொஞ்சம் சொல்லிக் கொடுங்க. சொல்லி கொடுக்குறேன்டா, வாடா. உனக்கு ஒன்றும் தெரியாது. ஒன்றும் தெரியாத பாப்பா போட்டா நான் தாப்பா. ஸ்க்ரீனை டபுள் டாப் பண்ணிட்டு வாங்க, உட்காரலாம். கால் வலிக்குது. தண்ணி குடிக்கிறேன் ஃபர்ஸ்ட். எனக்கு தண்ணி தாகமா இருக்கு. இன்னைக்கு வேற வாட்டர் பாட்டில்லாம் வாங்கணும்னு நினைச்சேன். சுத்தமாக டைமே இருக்க மாட்டேங்குதுடா. நிஷுக்கிட்ட அப்படி சொல்லாத, அப்புறம் வேறு லைவுக்கு போயிடுவார். அவன் சொல்லனாலும் அவன் வேறு லைவில் தான் இருக்கான். அவன் எந்தெந்த சேனலில் ரெகுலராக பார்க்குறான்றது நாளைக்கு நான் உனக்கு லிஸ்ட் அனுப்பி விடுறேன். டே டைமில் எந்த லைவை பார்ப்பான், நைட் டைமில் எந்த லைவில் இருப்பான், யாரு கூட கடலை போட்டுட்ருக்கான்,
அப்படின்னு நாளைக்கு நான் ஒரு லிஸ்ட் அனுப்புகிறேன் பாரு. ஸ்க்ரீனை வந்து டபுள் டாப் பண்ணி சீக்கிரம் ஒரு லைக்கு ஜாயினை போடுறீங்களா? போடவே மாட்டேங்கிறீங்க. யோசனை பண்ணி விடிஞ்சிடும் போல இருக்குது. எனக்கு இங்கே தூக்க தள்ளுது. சீக்கிரத்தை ஒரு ஜாயினை போடுங்க காய்ஸ். சத்தியமாக சொல்கிறேன், இந்த ஐடியும் காட்டில் கமெண்ட்ஸ் காட்டில்னு சொன்னது மட்டும் போட்டேன். உடனே நினச்ச மாதிரி பார்த்துட்டேன். எனக்கு தெரிஞ்சு யூடியூப் ஒன்றை மட்டும் வச்சு சதை செய்யுதுடா. ஒன்றை மட்டும் வச்சு செய்யுது. ஸ்க்ரீன் டபுள் டாப் பண்ணி லைக் போடுங்க காய்ஸ். என் பெயர் சொல்லி ஐ லவ் யூ சொன்னால் லைக் போடுவேன். ஆஹா, அப்படியா? பர்சனல் லைவ்ல என்ன கிடைக்கும்? நான் கிடைப்பேன். பர்சனல் லைவ்ல நான் கிடைப்பேன். வாங்க உட்காந்துக்கலாம். எனக்கு கால் வலிக்குதுடா டே. இதுக்கப்புறம் வியூஸ் போனாலும் சரி போகலனாலும் சரி, டானு 10 நிமிஷம் ஆனதும் லைவ் முடிச்சுட்டு மெம்பர்ஷிப்புக்கு ஓடி போயிடலாம். ஓகே. அந்த ரீல்ஸ் போட்டது வந்து எனக்கு அந்த சாங் வந்து என் மண்டைக்குள்ள அப்படியே ஓடிக்கிட்டே இருக்கு. தானா வந்த சந்தனமே உன்னை தழுவ மனம் பந்தனமே. எப்படி இருக்காக்கா? இருக்கேன் ஜோக்கர். நீங்கள் எப்படி இருக்கீங்க? கவிதை எழுத சிந்தித்தால் சிந்தைக்குள் நீ வந்து விடுகிறாய் கவிதையாக. சூப்பருங்க. இந்த கண்களை பார்த்தா சிலுக்கு கண்கள் மாதிரி பயங்கர போதையாக இருக்க. வாழ்த்துக்கள். அப்படியா? தேங்க்யூ ரமேஷ். சூப்பர் சாங்கு. ஜெயக்குமார் அந்த பாட்டு பாடாத. அந்த பாட்டை கேட்டாலே எனக்கு சிரிப்பு தான் வருது. ஏன்? அந்த பாட்டை கேட்டு சிரித்த ஒரே ஆள் நீ மட்டும்தான். அந்த சாங்கில் மயங்காதவங்க யாராவது இருக்கீங்களா? எத்தனை வாட்டி அந்த சாங்கை ரிப்பீட் மூலெலாம் கேட்டிருப்பீங்க. அது இந்த லிரிக்ஸ் மட்டும். உன் கண்கள் செய்த மாயம் காயமானது, என் இதயம் அவனின் கண்கள் இரண்டும் எப்பொழுதும் மாறாத அன்பின் மௌன மொழிகள். பேரு ஆகாஷ். சூப்பர் ஆகாஷ். உண்மையிலே ரொம்ப அழகாக இருக்கு உங்களை மாதிரி. சிரமம் பார்க்காம இன்னொரு முறை லைக் போட சொல்லிக் கொடுங்க. செல்லம் வாங்க. ஸ்க்ரீன் டபுள் டாப் பண்ணிக்கோங்க. ஸ்க்ரீன் இந்த மாதிரி டபுள் டாப் பண்ணி லைக் பண்ணிவிட்டு இந்த சப்ஸ்கிரைப் தொட்டும் ஆல் கொடுத்துருங்க. இன்றைக்கி நான் ஏதோ டல்லாக இருக்கிற மாதிரி உணர்றேன். ஏதோ எனக்குள்ளே ஏதோ ஒன்று குறையிற மாதிரி ஒரு ஃபீலாக இருக்குது. என்னதுன்னு தெரியல. என்னோட காஸ்டியூம் என்னோட ஹேர் ஸ்டைலா, என்னோட ஃபேஸில் நான் கொஞ்சம் பான்ஸ் பவுடர் சரியாகவே அடிக்கலை. கையாலே அடித்தேன். பவுட்ரு பஞ்சில் தான் அடிப்பேன். நான் பாப்பா கடிக்கிறேன்ல, அதை எடுத்து தான் அடிப்பேன். அதை அடிச்சேன்னா அப்படியே பிரைட்டாக இருக்கும். ஓகே 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 மோனி. ஓகே மோனி. ஓகே. உன் கண்ணி கஞ்சா இருக்குமா வாடப்பாவி. செம்ம பியூட்டி. தேங்க்யூ சுதாகர். தேங்க்யூ. நான் அந்த இடத்தில் உட்காந்து இருக்கும்போது அந்த பாட்டு ஒரு தடவை படித்தது எனக்கு சிரிப்பு தான் வருது. நீ ஆனால் இருக்க பாரு, ரொமான்டிக்னா என்னன்னே தெரியாமல் இருக்கு. அப்புறம் எப்படிடா கல்யாணம் ஆகும்? கொஞ்சமாச்சும் மனுஷனாக பிறந்தா ரொமான்ஸ்ன்னு ஒன்று வரணும்டா. எதுவுமே வராதவனுக்கெல்லாம் எப்படி தான்? ஐயோ கடவுளே. அட ஏங்க நீங்கள் வேற, நான் கமெண்ட்ஸு போடுறப்ப தான் லைக் போட சொல்லி தரணுமா? என்னங்க ஏங்க ரொம்ப சலிச்சுக்கிறீங்க? ஹாய் மேம், விக்னேஷ் கோயம்புத்தூர். உங்கள் யூடியூப் சேனல் என்னுடைய பிஸ்னஸ் ப்ரொமோஷன் பண்ணி தரீங்களா மேம்? உண்மையாக இருந்தால் பண்ணி தரலாம். எங்களுடைய காலியை வந்து உங்களை நான் காண்டாக்ட் பண்ண சொல்கிறேன். அவர்கிட்ட நீங்கள் உங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுக்கலாம். ஓகேவா? உண்மையாக இல்லையான்றதை அவங்க உங்களை வந்து நோட் பண்ணிவிட்டு கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு என்கிட்ட சொல்லுவாங்க. அப்புறம் நான் உங்கள் ஷாப்புக்கு நான் வரேன். ஓகேவா? காலியை விட்டு ஷூட் பண்ண சொல்கிறேன். நான் அந்த இடத்தில் உட்காந்து இருக்கும்போது அவங்க எதுக்கு அந்த பாட்டை போட்டாங்க? யாருடா? யாரோ போட்டிருக்காங்க போல இருக்கும். ஃப்ரெண்டா? அட பாவி, ஏண்டா டே. ஏதோ அவளே வந்து உன்னை உஷார் பண்ண கிட்ட வந்திருக்கா. உஷார் பண்ண வந்தவளை டக்கு டக்குன்னு தள்ளிக்கிட்டு போய் தாலியை கட்டி நேரம் குடும்பம் நடத்துவியா? எப்படா நடந்தது இது? ஓய் மாஸ்க். ஆனால் ப்ரொமோஷன் பண்ணும்போது நான் மாஸ்க் போட்டிருப்பேன். ஓகேவா?
மாஸ்க் போட்டாலும் உங்களுடைய விளம்பரம் வந்து டெவலப் நல்லாவே அதெல்லாம் கொண்டுட்டு போயிடுவேன். மாஸ்கே போட்டாலும் என்னையவே பார்க்குற மாதிரியே கொண்டு வந்துடுவேன். ஓகேவா? போடுற ட்ரெஸ்ஸிங்லேருந்து நான் பேசுகிற பேச்சிலேருந்தே உங்களுக்கு எல்லாம் ஆல்ரெடி நான் வந்து ஆடெல்லாம் பண்ணி நமக்கு பழக்கம் இருக்குது. ஓகேவா? டோன்ட் வரி, அதெல்லாம் நல்லாவே நான் பேசுவேன். அது யார்? காளி. அந்த காளி யாருன்னு உங்களுக்கு தெரியாதா? மோனிதான். சூரி யாருன்னு தெரியாது. பாப்ஸு. மாறி வந்து சரோ. பேர் எப்படி இருக்கு? வாய்ப்பு இல்லை. குறை கண்டுபிடிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டம். என்ன குறை கண்டுபிடிக்கலான் இருந்தீங்க இவ்வளோ நேரம்? எந்த ஆடு? தானா வந்து சந்தனம் காக்கா பாவா. மோனி ஒயிட்டி வழியாக ஆரம்பிச்சிட்டா. சரி லைக் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸ்க்ரீன் டபுள் டாப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைபும் பண்ணிவிடுங்க. மேலே தெரியுற சப்ஸ்கிரைபை தொட்டு இது பண்ணிவிடுங்க. எப்படிங்க உங்கள் வாய்ஸ் இவ்வளோ சூப்பராக இருக்குது? என்ன நீங்கள் சாப்பிட்றீங்க? அந்த ரகசியம் சொல்லுங்கள். காலையில் ஒரு குண்டா பழையுது, மதியத்தில் அப்பப்போ மிச்சரு பக்கோடா காரா பூந்தி வந்து அப்புறம் என்ன அது என்னடா அது பேர் வரமாட்டேங்குதுடா, அந்த லட்டு அது இது நடுவில் போயிட்டே இருக்கோம். அப்புறம் ஒரு 11 மணி 12 மணி வாக்கில் ஹார்லிக்ஸ் போவோம். மதியத்தில் வந்து ரசம் சோறு மீன் குழம்பு கத்திரிக்காய் துவையல் பொரியல் சக்கரை பக்கடா இத்தனையும் உள்ளே போயிடும். ஈவினிங் ஆச்சு அப்படின்னா மறுபடியும் ஸ்நாக்ஸை கிண்ணத்தில் போட்டு வந்து பக்கத்தில் வச்சுக்குவேன். அப்பப்போ கிச்சனுக்கு நடந்து போயிட்டே இருக்கும்போது அரிசியை வாயில் அங்கன்னு எடுத்து அள்ளி சாப்பிடுவேன். இப்போ ஒரு 4 நாளாகவே ரேஷன் அரிசியை கையில் கிடச்சிச்சு. ஒரே ஒரு தடவை சும்மா வாயில் வச்சு பார்த்தா டேஸ்ட் சூப்பராக இருக்குது. ரேஷன் அரிசி சூப்பராக இருக்குது டேஸ்ட்டு. ஓகே, அப்போ இதையும் கண்டினியூ பண்ணிக்கலாம். அப்புறம் கிரைண்டரில் மாவு ஓடிக்கிட்டே இருக்குங்க. அரிசி எடுத்து போட்டுருவேன். அரிசி நான் அரைக்க மாட்டேன், வீட்டில் உள்ளவங்க தான் அரைப்பாங்க. நான் அப்படி கிச்சனுக்கு போகிற நேரம் அரைஞ்சிட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த ஓரத்தில் சுற்றி அரிசி அரைஞ்சிக்கிட்டே இருக்கும்போது அந்த ஓரத்தில் துண்டு அரிசியாக ஒட்டிக்கிட்டு இருக்கோம். அதை அப்படியே கையால் அப்படியே வலித்து அதை அப்படியே நாக்கில் அப்படியே வச்சுன்னா முன் பல்லலம் அப்படியே சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும். செம்மையாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்மளாம் புது அரிசியாக வாயில் வச்சு மெல்லாமல் ஆல்ரெடி அரைச்சிக்கிட்டு இருக்கிறத அதை அந்த ஓரத்தை மட்டும் அள்ளி அப்படியே வாயில் வச்சுட்டு எல்லா பல்லுலையும் மெல்லக்கூடாது. முன் பல்லில் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே மெண்டு அப்படியே வச்சுக்கிட்டே இருக்கணும். ஆடு மாடெல்லாம் அப்படியே அதிக வச்சுட்டு கொஞ்சம் அந்த மாதிரி சாப்பிட்டு முழுங்க சூப்பராகிடும். அப்புறம் லாஸ்ட்டாக 1-2 முன் பல்லு அங்கங்கே ஒட்டிக்கிட்டு இருக்குல்ல, அதை பல்லம் அப்படின்னு அது நல்லா இருக்கும். அது சூப்பராக இருக்கும். அப்புறம் சுத்தமாக அரைஞ்சிருச்சுன்னு வச்சுக்கோங்க. ஒரு முக்கால் அரிசி எல்லாம் இறங்கிடுச்சுன்னா அப்போ இந்த நடுவில் அப்படியே ஓரத்தில் கை விட்டு அதை எடுத்து அப்படியே வாயில் வச்சு அப்போ என் வீட்டுக்காரர் வருவார். மாடு இப்படி எல்லா அரிசிலையும் கையை உள்ளே விட்டு எடுத்து சாப்பிட்றியே, அதனால தாண்டி சீக்கிரம் புளிச்சு போகுது மாவு. ஹைலைட் போட்டிருக்கேன். பப்ஸு வேணும் அரிசி தின்னா சோவைன்னு சொல்லுவாங்க. அரிசி அள்ளியாக தின்றேன். நான் மிஞ்சி போனால் 3 பல்லு ஒன்று எடுத்தது இப்படி வாயில் போடுவோம். அவ்வளோதான். அரிசி தின்னா தரித்திரியம். அரிசி தின்ன மாட்டேன், சும்மா அந்த ஆசைக்கு ஒன்று அந்த ரேஷன் அரிசி இப்போ சாப்பிட்டு பழகிட்டேன். கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்குது. 2 எடுத்து வாயில் போட்டேன், நல்லா இருக்குது. சரி, அதை அப்படியே எடுத்து இப்போ 2 நாளாகவே சாப்பிட்றேன். இல்லை ஏதோ குறையுதுன்னு சொன்னீங்க, அதான் சொன்னேன். நான் ஏதோ டல்லாக இருக்கேன் அப்படின்னு சொன்னேன். அதுவா? சின்ன பிள்ளைல ஸ்கூலுக்கு போகும்போது சைடு பாக்கெட்டில் அரிசி எடுத்துகிட்டு கிளாஸ் ரூமில் உட்காந்து சாப்பிட்டு கொடுப்போம். அதெல்லாம் ஒரு ஞாபகம். நீயாவது அரிசி எடுத்துகிட்டு போனேன், நான் என்ன எடுத்துகிட்டு போனேன் தெரியுமா? புண்ணாக்கு எடுத்துகிட்டு போனேன். எங்கள் வீட்டில் மாடு வளர்ந்து குடோன் ஒன்று வச்சுருப்பாங்க எங்கள் அப்பா. அந்த குடோனில் வந்து என்ன பண்ணேன், ஜன்னல் இப்படி கம்பியாக பழைய வீடுங்களில் இந்த கம்பி குறுக்கில் ஒத்த கம்பியாக இருக்கும். இரும்பில் கதவு இருக்கும் பாரு, ஒரே கதவு. அதை மாதிரி திறந்து வச்சுருப்பாங்க அந்த குடோனில். அப்படியே நான் என்ன பண்ணுவேன், 2 கல்லை போட்டு மேலே ஏறி எக்கி என் ஃப்ரெண்டு வந்து என்னோட பெட்டக்ஸை பிடிச்சிக்கும். அப்படியே கையை உள்ளே விட்டு மூட்டையில் அப்படியே புண்ணாக்கு அது பட்டையாக இருக்கும். அது புண்ணாக்கா பருத்தியாக ஞாபகம் இல்லை, பட்டையாக இருக்கும். அதை அப்படியே புட்டு இவ்வளோ பட்டைக்கு வந்துடும். அதை அப்படியே பாவடை பாக்கெட்டுக்குள்ளே மடித்து நானும் என் ஃப்ரெண்டு வா ஓடிடலாம், எங்கள் அப்பா பார்க்குறதுக்குள்ளே அடிப்பார், வா ஓடிடலாம். போயிட்டே இருக்கும்போதே பாதி தின்னுடுவோம். சூப்பராக இருக்குங்க. லைக் அண்டு சப்ஸ்கிரைப். ஹாய் பார்பி, வாங்க. எந்த ஊர்? கல்பாக்கம். நான் அன்பு. ஹாய் அன்பு. ஹாய் செல்லம், வாங்க.
கவர் யுவர் ஹெட் யூஸிங் யுவர் சாரி. லைக் சப்ஸ்கிரைப் ஆல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க கைஸ். மோனி இது வேறு ஐடி சேம் பிக்கு. ஹாய் சரோக்குட்டி, வாங்க 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 வாங்க. விகே ஹாய் விகே. ரசாக் ஹாய் ரசாக். லைக் சப்ஸ்கிரைப் ஆல் பட்டனை கிளிக் பண்ணி. அக்கா ஹெல்த் ஓகே ஓகே ஓகே. 5 மினிட்ஸ் ஒரு தடவை ஐடியில் இருந்து இன்னொரு ஐடிக்கு போய் தான் கமெண்ட்ஸு போடுறேன், அப்படியும் ஒய்டி வேலை செய்யுது. ஓ அச்சோ. அக்கா டான்ஸ் விகே. ஹே நிலா டார்லிங், அக்கா மெம்பர்ஷிப் லைவ் பற்றி கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள். மெம்பர்ஷிப்பு வந்து எல்லாமும் நல்லாயிருக்கும். இப்போ நான் கோல்டு மெம்பர்ஷிப் லைவும் ஆன் பண்ணுவேன். நீங்கள் எந்த ஆக்சஸில் ஜாயின் பண்ண போகிறீங்களோ அதில் நீங்கள் வாங்க. டான்ஸ் இல்லையா? ரீல்ஸில் இருக்குது. கல்பாக்கத்தில் ஒரு சிலை. இயரிங் சூப்பர். தேங்க்ஸ் பார்வி. தேங்க்யூ பார்வி. நான் உண்மையாகவே வந்து இதுக்கு தாண்டா ஆர்டர் பண்ணது. இதோட அது ஒன்று இருக்குது, அது ரொம்ப குட்டியாக இங்கே தான் இருக்குது. இது பார்த்தோன்னே எனக்கு ரொம்ப பிடிச்சது. ஓகே, இதுக்கு நல்லா மேட்சிங்காக இருக்கும். இன்றைக்கி நகை கடைக்கு போயிட்டு சைடில் நான் ஃபஸ்ட்டு இந்த அம்மா அந்த நான் போட்டிருக்கேன்ல இதே மாதிரி எனக்கு கலர்ஸில் நிறைய காமிக்கணும்னா அந்த பொண்ணு இந்த தோடையே பார்க்குது, என்ன இவ்வளோ நீட்டுக்கு தொங்குது. எனக்கு ஜாயின் பண்ண சொல்லி கொடுக்க முடியாமல் அடி கடிச்சு விட்டுடுவேன். அவளுக்கு என்ன நல்லா தான் இருக்குனுடா. முத்தண்ணா உன் கண்கள் பேரழகு. மோகன் ஹாய் மோகன், சூப்பராக இருக்கு. கிருத்திக்கு வாங்க. ஃபர்ஸ்ட் டைம் சேனலில் பார்க்குறவங்க லைக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக் அண்ட் சப்ஸ்கிரைப். அக்கா நேம் 2 பேரும் சேர்ந்து குழந்தை. ஷோ இவன் டெய்லியும் வரான். நம்ம 2 பேரும் சேர்ந்து அக்கான்னு கூப்பிட்றான், 2 பேரும் சேர்ந்து குழந்தை பெற்றுக்கலான்னு வேற கேட்குறான். கொஞ்சம் கூட கூச்சா நாச்சமே இல்லை இவனுக்கு. வேணும்னா நீ சரவை கல்யாணம் பண்ணிக்க போட, கட்டிக்கிட்டு நீங்கள் 2 பேரும் குழந்தை பெற்றுங்க போங்க. நான் இப்போவே உங்களுக்கு அலோவ் பண்ணிட்டேன், போங்க 2 பேரும். ஸ்க்ரீனை வந்து டபுள் டாப் பண்ணுங்க. இந்த மாதிரி இந்த சப்ஸ்கிரைப் தொட்டு ஆள் கொடுங்க. இதில் என்னன்னா கமெண்ட்ஸில் லைவுக்கு வந்ததுக்கப்புறம் தான் தெரியுது ஒவ்வொருத்தரும் எப்படியெல்லாம் பேசுகிறீங்க. ஐயோ, குழந்தைய கொடுக்குறேன், குழந்தை பெற்றுக்கு, இதெல்லாம் படத்தை பழைய படத்தில் கேஎஸ் ரவிக்குமார் பேசுகிற டயலாக் மாதிரியே இருக்குது. நீலா மாமாவை நல்லா தினமும் கவனியா. இதையும் நான் படிக்கிற மாதிரி லூசு மாதிரி. செக் ஷார்ட்ஸு சூப்பர். தேங்க்யூ பார்பி. உங்களோட கமெண்ட்ஸை நான் பார்த்தேன் பார்பி, நான் ரிப்ளை கொடுக்குறேன். இப்போது லாஸ்ட்டாக அப்டேட் பண்ண ரீல்ஸுக்கு நல்லா இருக்கா? நான் வந்து கொஞ்சம் சரோக்கிட்டையும் கேட்டுக்கலான்னு நினச்சேன். சரோ இந்த ரீல்ஸ் ஓகேவா, நீ என்ன சொல்கிற அப்படின்ட்டு. ஆல்ரெடி சைட்லலாம் நிறையாவே கட் பண்ணிட்டேன், ரொம்ப ஜூம் பண்ணிட்டேன். சரி ஓகே இது கரெக்டாக தான் இருக்கும் அப்படின்ட்டு. அப்படி ஏதாவதுன்னா சரோவே சொல்லுவார். ஏன் சரோ செப்பி 92ல் லிப்ஸு போட்டாலும் அது ஓகேவா பார்த்தீங்களா? அப்போ போகவாமா. அடி எங்கடா போகிற? இங்கே இரு, நீ இங்கே தான் இருக்கணும். நான் இப்போ லைவே முடிக்க போகிறேன் சரோக்குட்டி. உன் அழகிய சிரிப்பு, அழகு கண்கள், அழகு வர்ணிக்க வார்த்தை இல்லை வீடு. தேங்க்யூ முத்தண்ணா, தேங்க்யூ. நீங்கள் எந்த ஊர் முத்தண்ணா? ரவி செல்லம். சரி நான் கேட்க மறந்துட்டேன். மோனி நீங்கள் என்ன சாப்பிட்டீங்க? பாப்ஸு நீங்கள் என்ன சாப்பிட்டீங்க? சரோ நீங்கள்லாம் என்ன சாப்பிட்டீங்க? தலை சாரிடா. இப்போ சொல்லுங்கள் என்னென்ன சாப்பிட்டீங்கன்னு. வானத்தில் நிலாவை காணும்னு தேடினேன், இப்போ பார்த்துட்டேன், லைவில் உட்காந்துருக்கு. முருகா. ஷரண் பார்பி ஹாய். உங்கள் சிரிப்பு நாகினி சீரியலில் வில்லி சிரிக்கிற மாதிரி இருக்குது. நாகினி சீரியலில் அந்த வில்லியை தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். மோனி ராயை விட அந்த வில்லி வந்து ரொம்ப அழகாக இருப்பாள். கருப்பு நாகினி. சிற்பி சொல்லுங்கள் பார்வி. வினோ அப்படியா? மணி பசிக்கிற மாதிரி இருக்கு, வயிறு பிடிச்சி கிள்ளுது. கொஞ்சம் இருமா, உன் கண்ணில் கமெண்ட்ஸ் போடுறது எங்களுக்கு ஒரு பெரிய போராட்டமாக இருக்குது. சரி நான் கேட்குறேன், இப்போ நான் பார்த்துட்டு தானே இருக்கேன், இப்போ நான் கண்டினியூஸாக பார்க்குறேன். இப்போ யாராவது கமெண்ட்ஸ் போடுறீங்களா? பாப்ஸு உங்களையும் தான்.
பாப்ஸு நிஷோ தலை உங்களை தான்டா வாடா. சங்கர் ஆளே இருக்கும். அவர் அழுத்து போயிட்டாரு போல இருக்கு. எனக்கு தெரிஞ்சு தூங்கியிருப்பாருன்னு நினைக்கிறேன். இப்போ கமெண்ட்ஸ் போடாதீங்க. நான் ஏதாவது ஒன்று இன்ட்ரெஸ்டிங்காக அப்படி பேசுவேன், மேலே பார்ப்பேன், இப்படி திரும்புவேன், ஃபோன் எடுப்பேன். அப்போன்னு பார்த்து தான் நீங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுவீங்க. ஏன் இப்போ காலி பெட்டியாக தானே கிடக்குது. இப்போ கமெண்ட்ஸ் பண்ணுறது கிடையாது. கமெண்ட்ஸ் போட்டுட்டு தானே இருக்கோம். நீங்கள் போட்டுட்ருக்கீங்க, நம்ம ஃப்ரெண்டாக சொல்லிக்கிட்டு இருக்கேன். நாங்கள் சனிக்கிழமை சாப்பிட்டது இப்போ சண்டே. ஓ அப்படி வரீங்க நீங்கள். இப்போ நான் சனிக்கிழமை சாப்பிட்டு இப்போ சண்டே பிறந்துச்சு, பசிக்குது. என்னால் போராட முடியல. ப்ளீஸ் 922 போஸ்ட்டு பாரு, ரியாக்ஷன் பார்த்துட்டு போகிறேன். நாங்கள் கமெண்ட்ஸ் போட்டுட்டு இருக்கோம், உங்களுக்கு தெரியல, ஒயிட்டில். இது வேறையா? பாவு சங்கர் அந்த மனுஷனை விரட்டிட்டே விட்டுனேன். நான் எங்கட விரட்டினேன்? சங்கு செல்லம் செல்லம், நீங்க பேசுறதுலாம் நீ காதில் வாங்காத சங்கு. நீ கமெண்ட்ஸ் பண்ணு தங்க, நீ தைரியமாக பண்ணுடா, நான் பார்த்துக்கிறேன்டா. உனக்கு நான் இருக்கேன் சங்கு. கோல்டு லைவ்ல என்ன இருக்கும்? நல்லா இருக்கும், ஜாயின் பண்ணி பாருங்கள் ஒரு டைம். வெரி ஸ்பெஷல். எங்கள் ஃபிங்கருக்கு இன்சூரன்ஸு பண்ணணும். முதல்ல என் 2 கண்ணுக்கு இன்சூரன்ஸை பண்ணணும்டா. உங்களோட கமெண்ட்ஸ் எல்லாம் பார்த்து பார்த்து என் கண்ணு மங்களாகி போச்சு வேறு. இன்னைக்கு ஒரு காமெடிடா. எங்கள் வீட்டுக்காரில் அவர் தான் சொல்கிறாரு, எப்பா என்னால் முடியல, எனக்கு ரொம்ப டயர்டாக இருக்குது அப்படின்னா. ஏண்டி நீ கஷ்டப்பட்டுட்ருக்க? மா இதோட வேண்டாமா? என்னது அதெல்லாம் முடியாது, நான் லைவ் போடுவேன், ரீல்ஸ் வேறு போடணும். அப்புறம் என்னை ஏதாவது சீண்டு வரா, உட்காந்து ஃபோனில் உட்காந்து நான் இது எடிட் பண்ணிகிட்டே இருப்பேனா, என்கிட்ட நேக்காக வந்து கையை ஷோல்டரில் கையை போகிறேன். ஐயோ எனக்கு வேறு டயர்டாக இருக்குது, நான் வேறு ரீல்ஸ் எடிட் பண்ணணும், இந்த டைமில் ரீல்ஸ் அப்லோட் பண்ணால் தான் வியூஸோ. ஏண்டி நான் எப்போ கிட்ட வந்தாலும் இந்த டைமில் ரீல்ஸ் அப்லோடு பண்ணாதான் வியூஸு போகும்னு ஃபோனை கையில் எடுத்துடுறேன். நான் வரும்போது எதையோ காமெடி பார்த்து சிரிச்சுக்கிட்டு இருந்தேன். நான் கிட்ட வந்தோடனே அப்படியே உங்கள் ஷார்ட்ஸுக்கு போகிறேன். நடிக்கிறியா நீனு? ஏய் நடிக்கிறியா? ஃபோனை குடுறி அப்படின்ட்டு. ஏய் நிஜமாவே எனக்கு டயர்டாக இருக்க முடியல, அவனால் படுக்க போகிறேன். நீ இதே சொல்லி சொல்லி நடிச்சுக்கிட்டு இரு, மவளை வந்து ஒன்று ஒரு பிடிச்சாதான் நீ அடங்குவ. நீ அவர் எப்போ அப்லோடு தானோ? நான் சொல்லுங்கள் சந்துரு. துபாயில் இருக்கீங்க, 2 டேஸாக பிஃபோர் குடக்குள் மலை சேனலில் கோல்டு மெம்பர்ஷிப் ஆகியிருக்கேன். வாட் டைம் நீங்கள் வருவீங்க? ஐ எம் வெயிட்டிங். நேற்று மெம்பர்ஷிப் லைவ் வந்து பார்த்தீங்களா? முந்தானேத்து வந்தீங்களா? பார்த்தீங்களா? ஏன்னா 2 நாள்னா டெய்லியுமே வந்துட்டு தான் இருக்கேன். நேற்று பார்க்கலையோ? இப்போ வந்துடுவேன். அவரும் பாவம் தான். அக்கா ஹஸ்பண்ட் ரொம்ப லக்கி. அது எங்கடா அங்கே தொப்பை போட்டா இருக்கு தெரியுது. லைக் அண்ட் சப்ஸ்கிரைபு. ஹஸ்ஸு உண்மைதான் சொல்கிறாங்க. நிஜமாவே தான். அவர்கிட்ட கரெக்டாக வருவார். நான் நவநீதன் ஹாய் வாங்க. ராரா நிலாவுக்கு ராரா வாரா. சம்பவம் நடக்கிறது இல்லை போல ஒழுங்கா. வேணா ஜாயினிங் ஆப்ஷன் வரல. அப்போனா ஐஃபோனாக இருக்கும். ஸ்க்ரீன் டபுள் டாப் பண்ணிக்கோ, லைக்கு போட்டுட்டு க்ரோமில் போய்ட்டு டெஸ்க்டாப் மோட கிளிக் பண்ணிவிட்டு சிற்பி 922 குடைக்குள் மழைன்னு அப்படியே சர்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஜாயின் பட்டன் வரும். அப்புறம் மேரு சலா பாகனாரு. எனக்கு தெலுங்கு தெரியாதுங்க, தமிழ் மட்டும்தான் தெரியும். தமிழில் கேளுங்க, எப்படி டான் பதில் அடிச்சு விடுறேன்னு மட்டும் பாருங்கள். தெலுங்கெல்லாம் நமக்கு சுட்டு போட்டால் கூட வராது. நானும் கற்றுக்க ட்ரை பண்ணுறேன், பட் புரிய மாட்டேங்குது. ஸ்க்ரீனை வந்து டபுள் டாப் பண்ணுங்கள். இந்த சப்ஸ்கிரைப் இப்படி தொட்டு ஆல் கொடுங்க. மெம்பர்ஷிப் இருக்குது, ஜாயின் பண்ணி உள்ளவங்க. எவ்வளோ நேரம் ஆகிருக்கு? இன்னும் 6 நிமிஷம் தான் இருக்குது லைவ் முடியும். இன்னும் 6 நிமிஷம் தான் இருக்கிறது. லைக் அண்ட் சப்ஸ்கிரைப். ஹோப்பிக்கு அப்பப்போ ஸ்பெஷல் மீல்ஸ் கொடுங்க. கொடுக்க ஆரம்பித்தா கண்டினியூவாக போயிட்டே தாங்க இருக்கும். என்ன நிலா இன்னைக்கு வாடி இருக்கு?
ஏன்டா நானே வேதனையில் இருக்கேன்டா. ஏதோ என் ஃபேஸில் இன்னைக்கு ஏதோ ஒரு டல்லாக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல். நீ வேற வாடி இருக்குன்னு சொல்லி என்னை கண்ணாடியை பார்க்க வச்சிடாதடா. லைவ் முடிஞ்சோடனே போய் கண்ணாடியிலே நிற்பேன். என்ன குறை இன்னைக்கு? என்ன குறை? கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இன்னைக்கு நெத்திலாம் பொரிஞ்சிருக்கு. கொஞ்ச நாளாக நல்லா இருந்துச்சு. என்ன ரீசன் சொல்லட்டுமா? கண்டுபிடிச்சேன். நைட்டு நான் தூங்கவே இல்லை. நைட்டு படுக்கிறேன், தூங்குறேன், 1/2 hour டக்குன்னு முழிப்பு வருது. மறுபடியும் படுக்கிறேன், மறுபடியும் டக்குன்னு முழிப்பு வருது. இன்றைக்கி என்னுடைய தூக்கம் மிஞ்சி போனால் 2 மணி நேரம் தான் தூங்கியிருக்கேன். மிச்ச நேரம் பெட்டில் தான் படுத்திருக்கேன். திடுக்குன்னு முழிப்பு வருது. அப்போ தான் காலையில் யாரோ இறந்துட்டாங்கன்னு மைக்கில் சொல்லிக்கிட்டே போகிறான். அப்போ தான் பால் சவுண்டு, தண்ணி வண்டி சவுண்டு, கக்குன்னு இந்த மோகனையில் தான் நின்று அடிக்கிறான் கழிச்ச. எப்பா பாரு எங்கள் வீட்டு வாசலில் நின்று தண்ணி கேணி உனக்கு அடிக்கிறதே பொழப்பா போச்சு. அப்புறம் தான் பால்காரன் அவன் ஒரு பக்கம் வந்து அடிக்கிறான் 8 மணிக்கு. அது ஏதோ வீட்டுக்காரி வராளா வல்லார ஒளி, அவன் படுத்து தூங்கிக்கினே இருக்கிறான். இவன் 10 ஹார்ன் அடிக்கிறான். எனக்கு முழிப்பு வருது. என் அப்படியே நான் தூங்கணும்னு நினச்சாலும் ரோட்டில் போகிற சவுண்டு தூங்க விடலை. ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நான் பேசாமல் வந்து விஜயகாந்த் படத்தில் வந்து வெளி சவுண்டு கேட்காம அவங்க அப்பாவை கொண்டு வந்து அடைச்சி வச்சிருப்பாரு பாருங்க கண்ணாடி டோருக்குள்ள. அதை மாதிரி ரெடி பண்ணிக்கணும் போல இருக்கு. ஜாயின் ஆப்ஷன் வரல. ஐஃபோனாக இருக்கும். ஆனால் நீ ஐஃபோன் வாங்க ஆசைப்படுற. அதாவது ஜாயின் பண்ணுறவங்களுக்கு தான்டா கஷ்டம். ஜாயினோட ஓனரே நான் தான்டா. ஜாயின் ஆப்ஷனுக்கு ஓனரே நான் தான். ஆடெல்லாம் கொடுக்க முடியும். ஓகேவா? ராகேஷ் ஹாய். ராகேஷ் ஹாய். தூக்கம் சரியாக இல்லைன்னா ஃபேஸும் கொஞ்சம் டல்லாக தான் காமிக்கும். எனக்கும் ஃபுல்லாக ஏன்னா தெரியுது பாரு, நேற்று இருந்த அந்த ஒரு பிரைட்னஸ் இன்னைக்கு இல்லை. அது காரணம் என்னென்னா கொஞ்சம் டல்லான மாதிரி இருக்கும். அதே மாதிரி நெத்திலாம் கொஞ்சம் பொரிஞ்சிடுச்சு தூங்காததுனால. தெரியுதா? இன்னும் தெரிய மாட்டேங்குது, லேசாக இருக்குது. அப்பா வலிக்குது. தெரியுதா? சங்கர் எங்கள் ஆஃபீஸும் உங்களை மாதிரி ஒருத்தவங்க இருப்பாங்க. ஆஃபீஸ் நேமு அடிச்சு கூட கேட்பாங்க. அம்மா அப்போ அடிச்சு கூட கேட்பாங்க. அப்போ கூட சொல்லிடக்கூடாது. என்ன நெத்தியை பார்த்து என்ன பண்ண? ஏன்னா பொறிஞ்சிருக்குன்னு தானே சொன்னேன். உன்னை நான் ஏதாவது நெத்தியை பார்த்து நீ வழிஞ்சிட்டு கடனா சொன்னேன். நெத்தியை பார்த்து எவனுக்கடா மூடு வரும்? ஜாயினிங் ஆப்ஷன் சொல்லுங்கள். ஜாயினிங் வந்து யாருமே இன்னும் பண்ணலை. மேலே இருக்கிற டிபியை டச் பண்ணுங்கள், ஜாயின் பட்டன் வரும். ஜாயினை தொடுங்க, மெம்பர்ஷிப் ஓப்பன் ஆகும். அவ்வளோதான். அதுக்கப்புறம் உங்களுக்கு என்ன லைவ் வேணுமோ உங்கள் பட்ஜெட்டுக்கு நீங்களே செலக்ட் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. சிப்பி 922 குடைக்குள் மாதிரி யூடியூப்பில் இன்னும் 4 நிமிஷம் தான் இருக்குது லைவ் முடியறதுக்கு. லைக் அண்டு சப்ஸ்கிரைபர் நீங்கள் சப்ஸ்கிரைபாவது பண்ணிக்கோங்க. ஸ்க்ரீன் டபுள் டாப் பண்ணி லைக் போடுங்க. மனகரம் மூவி போல் தூங்குங்க எழுந்துறதும் ரிப்பீட்டு. அப்படியா? நிஜமாக இன்றைக்கி அப்படி தான் ஆச்சு. எனக்கு மட்டும் கிடையாது, என் ஹஸ்ஸுக்கும் அப்படி தான் ஆச்சு. என் ஹஸ்ஸு வந்து 1:30 மணி வரைக்கும் 2 மணி வரைக்கும் முழிச்சிட்டு இருந்தேன் அப்படின்னாரு. அதுக்கப்புறம் தான் நான் தூங்கினேன். அப்புறம் முழிச்சு பார்க்குறேன், எனக்கு காலுக்கு அடியில் படுத்து கிடக்குறேன். கால் நீட்டுற என்ன கால்